எந்தெந்த கோணத்துலலாம் வந்து காவல்துறை வந்து விசாரித்தும் ஒரு பெரிய ஒரு குழு கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றிருக்கிறாங்க. அப்போது எதற்காக சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கனாக்கா, எப்பயுமே பொலிட்டிஷியன்ஸ், லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் அங்கே உள்ள நபர்களுக்கும் அந்த காவல்துறைக்கும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க இது பண்ணுறது, பந்தோபஸ்து கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்யும்பொழுது ஒரு இருக்குது. இந்த கொலை வழக்கு வந்து ரொம்ப ஒரு நெல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த கொலை சம்பவங்கள் அதிகமாகிட்டே போகுதுன்னும் பொழுது இதை கண்டறிய வேண்டிய வேலை இருக்குது. அடுத்து உதயநிதி தான் இப்போ தலைமை பொறுப்பு ஏற்க போறான்றதுனால அவருக்கான ஏன்னா உதயநிதி தன்னை ஒரு ஐக்கானாக காட்டுவதற்கான வேலையை தொடங்கி விட்டார். தனியாக ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாருன்னும் பொழுது இதையெல்லாம் வந்து நாளைக்கு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக மாறும். ஸோ எனக்கு நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்துகிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு பெண் பிள்ளை 10th படித்து அதிக மார்க் வாங்கின ஒரு பெண் பிள்ளை வீட்டில் கரண்ட்டே கிடையாதுன்ற செய்தி பார்த்தோம்னா அதை தெரிந்த பிறகு முதல்வர் வந்து உடனடியாக இலவசமாக இணைப்பு கொடுக்க சொன்னார். இலவசமாக மின்சாரம் கொடுக்க சொல்லல, அப்போ கூட புரிஞ்சுங்களா, மின் இணைப்பு கொடுக்க சொன்னார்னு பார்த்தோம். அப்போ இந்த நொடி வரைக்கும் 2024 நீங்கள் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு. எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி விளைஞ்சிருச்சுன்னா, எந்த அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சின்னா சாதாரணமாக 3 கோடி ரூபாய்க்கெலாம் வாட்ச் கட்டுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் என்ன கேள்வி எழுப்பினாங்க, பதிவுகளில் பார்த்தது சொல்கிறேன். உங்கள் தந்தையாருக்கு உங்கள் அப்பாவுடைய நினைவிடத்திற்கு எங்களுடைய காசை எடுத்து கரண்ட் பில் கட்டுறீங்க, எங்களுக்கு இலவசமாக கொடுத்த கரண்ட்டை வந்து நாங்கள் அனுபவிக்க விடாமல் நீங்கள் புதுசாக இப்போ உள்ளே வந்து தடுக்கிறீங்கனாக்கா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? 2 பேர் கூட்டணி வச்சா இவ்வளோ காலமாக பயணம் பண்ண அரசியலில் முன்னனுபவம் மிக்க, வயதிலும் முன்னனுபவம் மிக்க அண்ணன் சீமான் சிஎம்மா இல்லை விஜய் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லுவாங்களா? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸின் மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார் அவர்கள் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ன, எதுக்காக? அவருடைய வழக்கு 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. எந்த மாதிரியான ஒரு கோணத்தில் ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா இது வந்து தற்கொலை, எதன் அடிப்படையில் சொன்னாங்கன்னு தெரியல. கை கட்டப்பட்ட நிலையில் இருக்குது, இது எப்படி தற்கொலையாக இருக்க முடியும்னு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருக்கணும். அவங்க கொலை, அது மர்மமான முறையில் கொலை, உடலை எரித்து கொலை. இவர் வந்து கொல்லப்பட்டது என் கணவர் தானான்னு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவருடைய மனைவி வேண்டுகோள் வைப்பதாக இருக்கட்டும், அதன் அருகருகே கிடைக்கக்கூடிய சில சின்ன அவர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் கிடைக்கிது. ஆனால் எப்படி கொலை நடந்தது, எதன் மூலம் நடந்தது எதுவுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. முக்கியமாக இதில் இருக்க ஒரே ஒரு துருப்புச்சீட்டு என்னன்னாக்கா அவர் எழுதி வைத்த கடிதம். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்ட பெயர்கள் இது அதில் வந்து மிக முக்கியமாக 2 பெயர்கள் வந்து ஆளுமையான நபர்களாக பார்க்கப்படுகிறது. ஒன்று முன்னாள் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்திருக்கக்கூடிய தங்கபாலு, அடுத்து இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புள்ளவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரூபி மனோகரன் அவர்கள் பேர். இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும்பொழுது பணம் விவகாரம், கொடுக்கல் வாங்கல்ன்ற மாதிரி விஷயம்லாம் கோட் பண்ணதுனால எந்தெந்த கோணத்துலலாம் வந்து காவல்துறை வந்து விசாரித்தும் ஒரு பெரிய ஒரு குழு கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றிருக்கிறாங்க. அப்போது எதற்காக சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்கனாக்கா, எப்பயுமே பொலிட்டிஷியன்ஸ், லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் அங்கே உள்ள நபர்களுக்கும் அந்த காவல்துறைக்கும் ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்கும். ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இவங்க அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க இது பண்ணுறது, பந்தோபஸ்து கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் செய்யும்பொழுது ஒரு இருக்குது. இந்த கொலை வழக்கு வந்து ரொம்ப ஒரு இது ஏன்னா நெல்லையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த கொலை சம்பவங்கள் அதிகமாகிட்டே போகுதுன்னும் பொழுது இதை கண்டறிய வேண்டிய வேலை இருக்குது. இது எந்த மாதிரி போகுதுன்றது சிபிசிஐடி வழக்கு அவர்களிடம் கொடுத்து இது அடுத்த கட்ட நகர்த்தும் பொழுது இதை தமிழ்நாடு மட்டுமல்ல நீதிமன்றங்களும் உற்று நோக்கி கொண்டு இருக்கும். சிபிசிஐடிக்கு போயும் ஏதாவது ஒரு அடுத்த முன்னேற்றம் இருக்கா, இல்லை ஏதாவது மடைமாற்றப்படுகிறதான்றதை நீதிபதிகள் வரைக்கும் கவனிப்பாங்க, பொதுமக்கள் கவனிப்பாங்கன்னும் பொழுது நகர்வு ஈஸியாக போகும். அவர்கள் வேறு கோணத்தில் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதுனால இந்த விஷயத்தை மாற்றிருக்காங்க. இது ஒரு ப்ராக்ரஸ், இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்கப்படுது. நம்ம அடிக்கடி ஒரு சில காணொலியில் பேசியிருக்கோம். தமிழ்நாட்டில் பேருந்துகள் மிக மோசமானதாக இருக்குது, ஸ்கிராப்பு போக வேண்டியதெல்லாம் இங்கே ரோட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்க. ஸோ இந்நிலையில் புதிதாக 5000க்கும் மேற்பட்ட, அதாவது 7000 பேருந்துகள் வாங்கப்படுவதாக தகவல் வெளியாகிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஸோ இந்த அறிக்கை எப்போ வந்தது? நேற்று அவரே சொன்னார், போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் வெளியிட்டது. சரி, இந்த அறிக்கையை நான் கவனிக்கலை. ஆனால் ஒரு வேளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்குனாக்கா உள்ளபடி வந்து இனி தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு முதல் நடவடிக்கையாக அதை பார்க்குறோம். அது உள்ளபடி இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு பாராட்டுறோம். ஏன்னா இதற்கு மேலாவதாவது இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு வந்திருக்கு. அது நெருக்கடியின் காரணமாகவா அல்லது அக்கறையின் காரணமாகவா அல்லது வந்து அடுத்து உதயநிதி தான் இப்போ தலைமை பொறுப்பு ஏற்க போகிறான்றதுனால அவருக்கான ஏன்னா உதயநிதி தன்னை ஒரு ஐக்கானாக காட்டுவதற்கான வேலையை தொடங்கி விட்டார்.
தனியாக ஒரு டீம் ரெடி பண்ணிட்டாருன்னும் பொழுது இதையெல்லாம் வந்து நாளைக்கு அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஸோ எனக்கு நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்காக இப்படி ஒரு பேருந்துகள் நீங்கள் இவ்வளோ வாங்க போகிறீங்க புதுசான பொழுது, மக்கள் பயன்பாடு கொண்டு வரீங்கன்னும் பொழுது நல்ல விஷயம், அதை வரவேற்கிறேன் நம்ம. மின்சார கட்டண உயர்வு இது எப்படி பார்க்குறீங்க சார்? மின்சார கட்டண உயர்வை மட்டும் பார்க்கணுமா, இல்லை இந்த 100 யூனிட் வந்து அந்த விஷயம் பற்றியும் பேசுகிறதா? அனைத்துமே சொல்லுங்கள். அதாவது ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட பல திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டது, சில திட்டங்களுக்கு மூடு விழா செய்யப்பட்டது. அதுபோன்ற இப்போ இந்த விஷயத்துக்கும் பாருங்கள், மக்கள், எளிய மக்கள், பாமரன், விவசாயி, இது போன்ற மக்கள் எல்லாமே வந்து பயன்படணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இலவச மின்சாரம் 100 யூனிட் கொடுக்கப்பட்டது. நீங்கள் இன்றைக்கி 2024 ஒரு பெண் பிள்ளை 10th படித்து அதிக மார்க் வாங்கின ஒரு பெண் பிள்ளை வீட்டில் கரண்ட்டே கிடையாதுன்ற செய்தி பார்த்தோமா? அதை தெரிந்த பிறகு முதல்வர் வந்து உடனடியாக இலவசமாக இணைப்பு கொடுக்க சொன்னார். இலவசமாக மின்சாரம் கொடுக்க சொல்லல, அப்போ கூட புரிஞ்சுங்களா, மின் இணைப்பு கொடுக்க சொன்னார்னு பார்த்தோம். அப்போ இந்த நொடி வரைக்கும் 2024 நீங்கள் டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, எவ்வளோ பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி விளைஞ்சிருச்சுன்னா, எந்த அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சின்னா, சாதாரணமாக 3 கோடி ரூபாய்க்கெலாம் வாட்ச் கட்டுற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஒரு வாட்ச்சு பொதுவாக சொல்கிறேன், பொதுமக்களே சொல்லலை, இல்லை பொதுவாக தான் சொல்கிறேன் நான். அதான் நீங்களும் பொதுமக்களை சொல்லிட்டு நினச்சிட்டேன். இல்லை, 3 கோடி வரைக்கும் ஒரு வாட்சை வந்து ஒரு தனிநபர் வாங்கி கட்டுற அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்றிருக்கும் பொழுது 2024 இன்றைக்கும் வந்து ஒரு வீட்டில் வந்து கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை படித்து இன்றைக்கி வந்து இந்த லெவலில் வந்து வந்திருக்காங்கனாக்கா, அந்த மாணவிக்கான அந்த கல்வியின் மீது இருந்த ஆர்வம், தன் வறுமையை வந்து வென்று காட்டணும்னு இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு உத்வேகம், அதை தாண்டி வந்து எந்த விஷயத்துலேயும் ஏழ்மை நிலையிலையும் டிவேட் ஆகாமல் அவங்க படித்து மேலே வந்து அந்த விஷயம் இருக்குல்ல, உள்ளபடி அந்த மாணவிக்கான ஒரு பாராட்டு. இப்போது இந்த எதற்காக இந்த ஸ்கீமை முதல்ல கை வைக்கிறாங்கன்னு ஒரு விஷயம். ரெண்டாவது, எதிலெலாம் கை வைக்கிறாங்க. இப்போது அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தர் 5 போர்ஷன் வச்சுருக்காங்க, அதே பேரில் 5 கரண்ட் ஈபி இது வாங்கியிருக்காங்கனாக்கா அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் கொடுக்குறோன்றாங்க. ஒரு ஓனர் 5 வீட்டில் போய் குடியிருக்க மாட்டான், 4 வீடு வாடகைக்கு விடப்படுகிறது. வாடகைக்கு சென்னையில் வந்து குடியிருக்கிற நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா சொந்த வீடு வச்சுக்கிற அளவுக்கு வசதி இல்லாமல் இங்கே தொழிலுக்காக பிழைக்க வந்த நபர்கள் வாடகைக்கு இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தானே முதல் 100 யூனிட் போய் சேரணும், ஹவுஸ் ஓனரை தாண்டி. அப்போது ஆனால் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா எல்லா மக்களுக்குமாக கொடுத்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து நீங்கள் எப்படி பிரித்து ஒரு சூழ்ச்சி செஞ்சீங்களோ, இதில் ஜெயலலிதா வந்து எல்லா மக்களுக்கும் கொடுத்ததில் நீங்கள் கேட்டகரி பிடிச்சு விடுறீங்க. இந்த வேலையை ஏன் செய்கிறீங்கன்னு இப்போ பொதுமக்கள் ஒரு கேள்வி. ரெண்டாவது விஷயம், இந்த மின்சாரத்தை நீங்கள் மிச்சப்படுத்துவதற்காக செய்வதாக அப்படி எடுத்துக்கிட்டாக்கா, அண்ணா சமாதி, கலைஞர் சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, இந்த 4 சமாதிகளில் அதிகமான கரண்ட் யூசேஜ் எந்த சமாதிக்கு ஆகுது? ஆளுங்கட்சி தான் ஆகும். எந்த சமாதிக்கு ஆகுது அதை சொல்லுங்கள். அண்ணா மற்றும் கலைஞர் சமாதிக்கு ஆகலாம். அண்ணாவுக்கா கலைஞருக்கா? அப்பா பாசமா இல்லை தலைவர் பாசமானா எப்படி சொல்கிறது? சொல்லி தானே ஆகணும். அப்பா பாசமாக தலைவர் பாசமானதெல்லாம் கேட்டது. தலைவருக்கு அதிகமாக செலவாகுதா, கலைஞருக்கு அதிகமாக செலவாகுதா? அப்பாவுக்கு தான் ஆகலாம். ஆகலாம் இல்லை, அப்பாவுக்கு தான். அடுக்கடுக்காக புதுசாக நிறைய உள்ள கட்டி இப்போ கண்காட்சிலாம் வச்சுருக்கிறது யாருடைய சமாதியில் வச்சுருக்கீங்க? கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு. ஸோ அதுக்கு தான் மின்சாரம் அதிகமாகுது. அந்த மின்சார கட்டணம் எங்கேருந்து யார் கொடுக்குறா, யார் கட்டுறா? அதெல்லாம் கட்டணம் செலுத்தணுமா சார்? முன்னாள் தலைவர்கள், முன்னாள் தமிழ்நாட்டு முதல்வர்கள், ஸோ இலவசம் தானே போகணும். இலவசம்னா எப்படி சார்? புரியல எனக்கு. இலவசம்னு ஒரு ஸ்கீமே இபியில் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் எதுவாக இருந்தாலும் மின் கட்டணம் கட்டணும். ஏன்னா வெறும் 100 யூனிட் ஆகுமா? அதுக்கு அதிகமாக ஆகும். சொல்லுங்கள் சார், 100 யூனிட் ஆகும். 100 யூனிட் தான் ஆகுமா? தாண்டி தான் ஆகும். எக்கச்சக்கமாக ஆகும். அப்போ அதுக்கு கரண்ட் பில்லுன்னு ஒன்று வரும்ல, யார் கட்டுறா அந்த கரண்ட் பில்லை? நமது வரி பணம், தமிழ்நாடு அரசு கட்டுதுன்றாங்க. அந்த காசு யார் காசு? மக்களோட வரி பணம், நம்ம காசு. கரெக்டுங்களா? இப்போ மக்கள் என்ன கேள்வி எழுப்பினாங்க, பதிவுகளில் பார்த்தது சொல்கிறேன். உங்கள் தந்தையாருக்கு, உங்கள் அப்பாவுடைய நினைவிடத்திற்கு எங்களுடைய காசை எடுத்து கரண்ட் பில் கட்டுறீங்க, எங்களுக்கு இலவசமாக கொடுத்த கரண்ட்டை வந்து நாங்கள் அனுபவிக்க விடாமல் நீங்கள் புதுசாக இப்போ உள்ளே வந்து தடுக்கிறீங்கனாக்கா உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? கரெக்டுங்களா? மக்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி, நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய நோக்கம் என்னவான நோக்கமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டும் பாருங்கள், எந்தெந்த திட்டத்தெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் கை வச்சிருக்கீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்களா. மக்கள் பயன்பாட்டிற்காக அம்மா உணவகம்னு கொண்டு வந்தாங்க. அதற்கு போட்டியாக கலைஞர் உணவகம் நீங்கள் திறப்பேன்னு சொன்னீங்க, திறக்கலை. அம்மா உணவகத்தை தான் முழுசாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னாக்கா அதுவும் செயல்படுத்தலை. கரெக்டுங்களா? பாதிக்கு மேலே மூடி வச்சுருக்கிறீங்க. அப்போது இதில் நீங்கள் கை வச்சிக்கிட்டீங்களா? ஆடு மாடு கொடுத்தாங்களா? கை வச்சிட்டிங்களா? இலவச லேப்டாப் பிள்ளைகள் கொடுத்தாங்களா? நிப்பாட்டிட்டீங்களா? சைக்கிள் கொடுத்தாங்களா? நிப்பாட்டிட்டீங்களா? இந்த பக்கம் வாங்க.
மகளிருக்கு வந்து ஸ்கூட்டர் கொடுத்தாங்களா, தாலிக்கு தங்கம் திட்டம் கொடுத்தாங்களா, நிப்பாட்டிட்டீங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயமா மக்கள் பயன்படுத்தணும். இன்னும் சொல்லப்போனால் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தணும் என்பதற்காக தான் இலவச வேட்டி சேலை கொடுக்க ஆரம்பிச்சது. அதை திமுக ஆட்சியில் குஜராத்லேருந்து நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்களா? அதில் ஜருக போடுறதில்ல குஜராத்லேருந்து போய் போட்டிங்களா? பாலிஸ்டரில் கலந்தீங்களா? இதெல்லாம் ஊழல் செஞ்சுருக்கிறீங்க. 3வது, விவசாயிகளுடைய மக்களுடைய வாழ்க்கையை உறுதி செய்யணும்னு சொல்லுறது தான் கரும்பு விவசாயி குறிப்பாக. அதற்காக தான் வெல்லம் கொடுக்கப்பட்டது. பொங்கலுக்கு ரேஷன் கடையில் நீங்கள் வெல்லம் கொடுக்குறாங்கல்ல, அதுக்காக தான். ஆனால் அதையும் நீங்கள் குஜராத்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? அப்போ உங்களுக்கும் குஜராத்துக்கும் என்ன தொடக்கம், என்ன நெருக்கம்? அவங்க குஜராத் மாடல் பிடிச்சிருக்கு, அதனால் குஜராத்தில் வாங்குறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்கள் விவசாயிகள் நாசமாக போகணுமா? விவசாயிகள் நாசமாக போகிறத நீங்கள் விரும்புகிறீங்களா? அவன் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யணுன்ற அக்கறை உங்களுக்கு இல்லையா? அப்போது உங்களுக்கு அம்மா உணவகம்ன்ற பேர் தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் தூக்கி போட்டு கலைஞர் உணவகம்னு வச்சுட்டு போங்க, இல்லை ஸ்டாலின் உணவகம் வைங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்கிறீங்களா சார்? ஒட்டாங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க சார். நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. பேர் பேசாமல் உங்கள் பேரும் வேணாம், உங்கள் பேரும் வேணாம், தமிழ்நாடு அரசு உணவகம்னு மாற்றிட்டு போக வேண்டியது தானே? ஈஸி தானே? அப்போ உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு பேர் வராதா தானே? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எங்கள் பேர் பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லலை, சொல்லுவாங்க. ஒவ்வொரு அரிசியில் அப்பளம் வந்து இப்போல்லாம் எல்லாம் பேர் போட்டு கொடுக்கலாம். எக்ஸ்ட்ரா அம்மாவத்தில் சோறு கூட ஒரு அப்பளம் கொடுக்க சொல்லுங்கள், அதில் வேணால் உங்கள் பேரை போட்டு பொரிச்சு கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நீ கை வச்சுக்கிட்டே போகிறது மக்கள் மீது உங்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து என்ன சொல்கிறது, சுத்தமாக இழக்கக்கூடிய தன்மையாகுது. நாளைக்கு உதயநிதி தலைமையில் நாளைக்கு வந்து 2026 எலெக்ஷனை சந்திக்க போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் உதயநிதி தன்னை ஒரு தலைவனாக ஒரு ஐக்கானாக ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்வது நாளைக்கு யாருக்கு பின்னடைவுனா திமுகவிற்கும் உதயநிதிக்கும் பின்னடைவு. இதை கருத்தில் வச்சாவது மக்களுக்கு இனி இருக்கக்கூடிய 2 ஆண்டு காலத்திலேயாவது நல்ல விஷயங்களை செய்வதற்கான முன்னெடுப்பை எடுத்தீங்கன்னா தான் மக்கள் உங்கள் பக்கம் நிற்பாங்க. நாளைக்கு எந்த நபர்கள் உள்ளே வந்து இந்த ஆட்டையை கலைக்க நினச்ச விட கலைக்க விட மாட்டார்கள். ஆனால் அதை நீங்கள் புறந்தள்ளிட்டு தொடர்ச்சியாக மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத தன்மையோடு நீங்கள் ஆட்சி நடத்தணுன்றதை நினச்சிங்கன்னா இதுக்கு மேலேயும் அதோட எதிர்வினை எப்படி போகும்னா உங்கள் மீதான நம்பிக்கை இழக்கும் பொழுது தான் எப்படி இத்தனை கட்சிகள் உருவாச்சோ அதுபோல் வந்து காட்சிகள் மாறிக்கிட்டே போகும். அடுத்தடுத்து காட்சி மாற்றம் புதிதாக 1000 கட்சிகள் உருவாவது, இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை வருது. வராலாம் சம்பாதிச்சுட்டு போகிறீங்க, கடைசி வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா எப்படி சார்? அனைத்து தேர்தலையும் தனித்தே போட்டியிடுவேன்னு சொல்லிட்டு இருக்க சீமான் அவர்கள் விஜயோட கூட்டணி வைக்க முனைப்பு காட்டுறாரு. ஸோ கட்சி இது வரைக்கும் ஆரம்பிக்க போகிறாரா என்னென்னு இது வரைக்கும் தெரியல. 2006 வருவதாக மட்டுமே சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறிக்கையில் மட்டுமே அரசியல் கட்சி நடத்திட்டு வராரு. அதுக்குள்ள பார்த்தா நல்ல லெட்டர் பாடில் கொஞ்சம் எல்லா விஷயங்களும் சொல்லலை. ஒரு சில நேரடியான அரசியல் கருத்துக்களை வெளியிடாத விஜய் கூட இவர் எப்படி கூட்டணிக்கு போகிறதா முனைப்பு காட்டுறாரு. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல. நேரடியாக எந்த மைக்கம் முடித்து அரசியல் கருத்துக்களை பேசாதவர் லெட்டர் பேட்டில் மட்டுமே பேசிட்டு வரார். அதாவது அவர் சொன்னது தனக்கான களம் 2026, பட் கட்சியை தொடங்கியாச்சுன்றதை அறிக்கை கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, இது வரைக்கும் யாரு கூடயுமே கூட்டணி போக மாட்டேன்னு சொன்ன சீமான் விஜய் கூட மட்டும் கூட்டணி போவதற்கு துடிப்பதற்கான காரணம் என்ன? அதானே இல்லையா? ஆமாம். என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மளோட முந்திருவாரோ, எப்படி நம்மளே ஓவர்டேக் பண்ணிவிடுவாரோ ஒரு என்ன அச்சம் வந்துடுச்சா? ஒரு வேளை வந்து விஜயிடம் வந்து இளைஞர்களுடைய அந்த தொண்டர் பலம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது, ரசிகர்கள்லாம் நாளைக்கு தொண்டர்களாக மாறிவிடுவார்கள். அப்போ விஜய் வந்து ஒரு புதிய தளத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கணும் பொழுது விஜயும் அதே தமிழ் தேசியத்தை பேசிட்டார், நம்ம வந்து அடி வாங்கிடுவோம், ஸோ பேசாமல் நம்ம கூட்டணியில் போயிடலான்றதுக்காக சீமான் முனைப்பாக காட்டுறாரா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? இதை நீங்கள் சீமான்ட்ட தானே கேட்கணும். விஜயோட முன்னெடுப்பு என்னன்னு தெரியாமையே விஜய் வருவதற்கு முன்பாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார் விஜய்ன்றது மட்டும் அது தெரியுது, ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. ஏன்னா யாருடனும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன நாம் தமிழர் வந்து விஜயோட கூட்டணிக்கு போவதற்கு தயாராகி விட்டார்கள்னா ஸோ பல குணங்கள் உங்களை மாதிரி பயந்துட்டாரா, அல்லது வந்து பேசாமல் கூட்டணி வச்சுட்டு போகிறது வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரா, இல்லை வந்து மிச்சவங்கெல்லாம் கரப்டட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க, விஜய் வந்து அந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணல, நம்ம சேர்ந்து போயிடலாமா? இதில் யார் சிஎம் கேண்டிடேட்டு? இவர் 2 பேரும் கூட்டணி வச்சா இவ்வளோ காலமாக பயணம் பண்ண அரசியலில் முன்னனுபவம் மிக்க வயதிலையும் முன்னனுபவம் மிக்க அண்ணன் சீமான் சிஎம்மா இல்லை விஜய் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லுவாங்களா? இந்தியா கூட்டணி மாரி வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்வாங்க. இல்லை இப்போ அது ஒரு புரிந்துணர்வு வரணும்ல. யார் சொல்லுங்கள்? இல்லை விஜய் வந்து எடுத்த உடனே கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு என்றைக்குமே ஒரு நபர்கள் கட்சி தொடங்கிட்டு அவர் சிஎம்மாக இருக்கட்டும், இன்னொரு கட்சி தலைவர் வந்து நான் வந்து பின்னாடி இருந்து வேலை செய்கிறேன்னு இது வரைக்கும் எந்த கட்சி நபர்கள் சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் இல்லை. அப்போ இது வரைக்கும் தன்னை வந்து நான் ஆட்சிக்கு வந்தால் அண்ணன் சொல்கிறது, சீமான் அண்ணன் சொல்கிறது, நான் ஆட்சிக்கு வந்தால் என் கையில் இப்படி வந்தால் இந்த விஷயங்களை செய்வேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் வந்து இவ்வளோ வருஷமாக போராடி முடிச்சுட்டு இல்லை என்னால் முடியல, தம்பி விஜய் சிஎம்மாக இருக்கட்டும், நான் வந்து வேணால் துணை சிஎம்மாக டெப்டி சிஎம்மாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேலை செய்வாரா? அதற்கு அவர் தயாராக இருப்பாரா? இல்லை அதே விஜய் இப்படி சொன்னால் சீமான் இதற்கு தயாராக இருப்பாரா? எப்படி?
விஜய் நான் முதல்வராக இருக்கிறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படி சொன்னால் இதுக்கு சீமான் தயாராக இருப்பாரா? அதுதான் ஒரு பெரிய கேள்வி. இது ஒரு குழப்பமான. அப்போ முதல்ல வந்து இவர் கூட்டணிக்கு வரேன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் விஜய் வந்து நான் வந்து சீமானோட கூட்டணி வச்சுக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை. கரெக்டுங்களா? நான் யாரு கூட கூட்டணின்னு சொல்லலை, அவர் கொள்கை என்ன கோட்பாடுன்னு சொல்லலை. அதற்கு முன்பாக நாம் தமிழர் தான் கூட்டணிக்கு நாங்கள் ரெடின்னு சொல்கிறதும், அவர் ஒரு மைக்கை வந்து ஒரு பாடல் வெளியிட்டாங்கன்னா எங்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சான்னு சொல்லி பேசினதும், அப்போ உங்கள் நிலைப்பாடு என்னன்றதை முன்னாடியே நீங்கள் சொல்லுங்கன்றேன். தம்பி வந்தாங்கன்னா தம்பி சிஎம்மாக இருக்கட்டும், நான் டெப்டி சிஎம்மாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சிஎம்மாக இருக்க தம்பி வந்து டெப்டி சிஎம்மாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நாங்கள் எப்பெல்லாம் முடிவு பண்ணியிருக்கோம், ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு விஷயம், விஜய் வருவதை கண்டு எல்லா நபர்களும் ஒரு அதிர்வலை, ஒரு பயம் ஏற்பட்டிருக்குன்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. அது வந்து யாரும் மறக்க முடியலைன்னா, ஒரு யங்ஸ்டர்ஸாக இவ்வளோ பெரிய பட்டாளம் வச்சிருக்கிறார் நம்ம ஒரு தெருவில் 2 பேராவது விஜய் ரசிகர்கள் இருக்கிறாங்கன்ற பொழுது இது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துன்றது. இது நேரடியாக 2026 அரசியலில் ஒரு 3 யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு மும்முனை போட்டியாக மாறும். உதயநிதி இந்த பக்கம், விஜய் இந்த பக்கம், அண்ணாமலை. இந்த 3 நபர்களும் வந்து ரொம்ப யங்ஸ்டர்ஸாக ரொம்ப அக்ரெசிவாக போட்டிடுவாங்க பொழுது களம் அன்றைக்கே ரொம்ப என்ன சொல்கிறது ஹீட்டாக இருக்கும். வெயிட்டிங் சொல்கிற மாதிரி எதற்கு வெயிட்டிங், யாரெல்லாம் வெயிட்டிங்கிறத இனிமேட்டு தான் முடிவு பண்ணணும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் விஜய் அவருடைய அரசியல் முன்னெடுப்பு ரொம்ப தெளிவான நகர்வோடு போச்சு. இது வரைக்கும் எல்லா அரசியல் கட்சியும் எதெல்லாம் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு எதெல்லாம் செய்ய தவறிருக்காங்களோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு மத அரசியலோ ஒரு பிரிவினவாத அரசியலோ இல்லாமல் மக்கள் நலன் சார்ந்து சில விஷயத்தை முன்னெடுத்து நீங்கள் போனீங்கன்னாக்கா நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி. அதாவது விஜய் அரசியல் நோக்கி 2020 நோக்கி வர அவருடைய இமேஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை உடைக்கிறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா இல்லையா? சார், நீங்கள் விஜயோட இமேஜ் எல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் உடைக்க முடியாது. ஏன்னு நான் சொல்கிறேன்னாக்கா, விஜய் நீங்கள் என்ன மாதிரி இமேஜை உடைக்கிறதுக்கான வேலை செய்யலாம்? தனிப்பட்ட தாக்குதலை தவிர்த்து, பர்சனல் லைஃப்பை பேசுகிறத தவிர்த்து, பொலிட்டிக்கல் கேரியரில் அவர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்ற மாதிரியான எந்த விஷயம் இல்லைன்னும் பொழுது எப்படி நீங்கள் அவர் இமேஜ் கை வைக்க முடியும்? பாலிடிக்ஸ்குள்ளே எப்பயுமே தனிப்பட்ட விஷயத்த பேசுனாக்கா அவன் தோக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். எவன் ஒருத்தன் தனி மனித தாக்குதலை எடுக்க தொடங்குறானோ அவனுடைய வீழ்ச்சி அன்னையிலேருந்து ஆரம்பம். அப்போது அதை மட்டும் நீங்கள் விஜயை வச்சு செய்யலான்னு எந்த அரசியல் கட்சி முன்னெடுத்தாலும் உங்களுடைய வீழ்ச்சி உறுதி. அது இல்லாமல் விஜயை நீங்கள் எந்த விதத்துலையும் ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம், முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் திருந்துங்க, இல்லாட்டி யங்ஸ்டர்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்ற மாதிரியான களமாக தான் அது இருக்கும். நடப்பு அரசியல் பல்வேறு கருத்துக்களை இப்போ நியமிக்கிறேன் சார். நன்றி ஹரி.